நபிகளாரை உயிரை விடவும் நேசிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் நபிகளாரை ஸலவாத்தி சொல்லித்தான் நேசித்தார்கள். நபிகளாருடைய சுன்னாவுக்கு அணுவளவும் மாற்றம் செய்யாமல் தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். ஆனால் அந்த உத்தம சஹாபாக்கள் நபிகளாரை நேசிப்பதற்கு கையில் எடுக்காத சில விடயங்களை நாம் இன்று கையிலே எடுத்து நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை 12ஆம் நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். மீலாதுன் நபி விழா, நாயகம் பிறந்த கொண்டாட்டம், நபிகளாருடைய பிறந்த நாள், இப்படியான பெயர்கள் கொண்டு நமது சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதற்காக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம். நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தவிர அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விடவும் நாங்கள் நேசிக்கிறோம். அந்த தூதருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நமது சமூகம் நபிகளார் மீது சுபஹான மௌலுதி என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை பாடியும், அதே மாதிரி வீதிகளில் ஊர்வலங்களாக நபிகளாருடைய ஸலவாத்தை சொல்லிக் கொண்டு போயும், பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கலர்களிலே பல்புகளை போட்டு கொடிகளை கட்டியும் நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதாக, நபிகளாருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதாக நமது சமூகம் இன்று செயற்பட்டு வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் அவதானிக்கிறோம். இங்கே நாம் ஒவ்வொருத்தரும், இந்த உரையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினால் அது நபிகளாரை நேசிப்பதா? நபிகளாரை புகழ்ந்து சுபஹான மௌலுதை நாங்கள் ஓதினால் அது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு அடையாளமா? அது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்ந்து சுபஹான மௌலுது ஓதிருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்வதாகவும் நேசிப்பதாகவும் எண்ணி அல்லாஹ்வுடைய தூதருக்காக சஹாபாக்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டும். நபிகளார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு ஆதாரத்தை நம்மால் காண முடியாது. சஹாபாக்களில் ஆட்சி செய்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களில் 4 பெரும் கலீஃபாக்கள் யாருடைய ஆட்சியிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை. அப்படி என்றால் எப்படி இதை நபிகளாரை நேசிப்பதாக நமது சமூகம் மார்க்கமாக எண்ண முடியும்? இதுதான் கேள்வி. நபிகளார் பிறந்த நாள் கொண்டாடியாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தால் நாமும் பிறந்த நாள் கொண்டாட தயார். நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம், ஆனால் நபிகளார் சொல்லாததில் நேசம் கிடையாது, நபிகளார் வழிகாட்டாததில் நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடுங்கள் தோழர்களே என்று சொல்லியிருந்தால், என்னுடைய தோழர்களை எனக்காக நீங்கள் மௌலிது பாடல்களை பாடி என்னை புகழுங்கள் ரபியுல் அவ்வலில் நபிகளார் சொல்லியிருந்தால் எதற்காக நாம் இதை கூடாது என்று சொல்கிறோம்? உடனே நாங்களும் கொண்டாட தயார். போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப அமோகலமாக நாங்கள் கொண்டாடுவோம். ஆதாரம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தால், ஒரு ஆதாரம் காட்டினால், புகாரியிலோ முஸ்லிமிலோ அபூதாவிதிலோ திருமிதியிலோ எந்த கிரந்தத்திலோ இருந்து ஒரு ஆதாரம் நபிகளாருடைய பிறந்த நாளை கொண்டாட கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்ததா? தாபீன்களுடைய காலத்தில் இருந்ததா? தபா தாபீன்களுடைய காலத்தில் இருந்ததா? நல்வழி நடந்த இமாம்களுடைய காலத்தில் இருந்ததா? எங்குமே நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் இருக்கவில்லை. ஷியாக்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது. அதையும் உருவாக்கியவர்கள் ஷியாக்கள். ஷியாக்களில் கடும் போக்குவாதிகள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடுவது மார்க்கம் கிடையாது. நபிகளாருக்கு மீலாது விழாவை மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவர்கள் வழிகேடர்கள் என்று இமாம்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். எவ்வளவோ தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம். குர்ஆன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, ஹதீஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன் நபிகளாரால் என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுங்கள் என்று சொல்ல முடியாமல் போனது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆதாரத்தையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களால் காண முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.